ஹலோ வீவோஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் கிளாஸ் ரூம் இங்கிலீஷ் பார்ட் 1 நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைய வகுப்பை தொடங்கலாம். லெட்ஸ் பிகின் டுடேஸ் கிளாஸ். இன்னைக்கு பாடத்தை இப்போ தொடங்கலாம். லெட்ஸ் பிகின் அவர் கிளாஸ் நவ். ஆங்கில வகுப்புக்கு எல்லாரும் தயாராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ரெடி ஃபார் த இங்கிலீஷ் கிளாஸ். தொடங்கிறதுக்கு எல்லாரும் தயாரா? இஸ் எவ்ரிபடி ரெடி டு ஸ்டார்ட்? தொடங்க நேரம் ஆயிடுச்சு, பேசுகிறத நிறுத்துங்க. இட்ஸ் டைம் டு பிகின். ஸ்டாப் டாக்கிங். எல்லாரும் அமைதியாகிற வரைக்கும் நாம் தொடங்க மாட்டோம். We won't start until everyone is quiet. பேசுறத நிறுத்திட்டு அமைதியா இருங்க. Stop talking and be quiet. நீங்க அமைதியா ஆகிறதுக்காக காத்துட்டு இருக்கேன். I'm waiting for you to be quiet. இப்போ நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். I think we can start now. 4 பேரா பிரிஞ்சு போங்க. Get into groups of 4. இதில் get into groups of 4க்கு பதிலாக நீங்கள் எந்த நம்பர்ஸ் வேணால் போட்டுக்கலாம். இதை எல்லாருக்கும் கொடுங்க. Pass these to all. நீ ஏன் வாயை திறக்க மாட்டேன்ற? Why are you not opening your mouth? Don't you open your mouth? நீ வாயை திறக்க மாட்டியா? சத்தமாக பேச முடியுமா? Can you speak louder? இல்லைனா could you speak a bit louder? கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா? போகும்போது அப்படியே இதை எடுத்துகிட்டு போங்க. Take it as you leave. புத்தகங்களை பையில் வச்சிட்டிங்களா? Are the books put in the bag? இதை எப்படி உச்சரிக்கணும்? How should you pronounce this? சொதப்பாதீங்க, குழப்பாதீங்க, இப்படியெல்லாம் சொல்லும்போது don't mess up. முன்னாடி பக்கத்தில் இருக்கிற கேள்விகளை பார்த்து எழுதுங்க. Look at the questions on the previous page and write. உங்கள் புத்தகங்களை எடுத்து வைங்க. Put your books away. இங்கே எடுத்து வைங்கன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னா, அதை எடுத்து மாற்றி வைங்க அந்த பக்கம். யார் இன்னைக்கு வரல? Who is absent today? நீ நேற்று ஏன் வரல? Why were you absent yesterday? நீ ஏன் தொடர்ந்து லீவ் எடுக்கிற? Why are you taking leave continuously? எத்தனை நாள் நீ லீவில் இருப்ப? How many days will you be on leave? ஏன் இன்னைக்கு நீ தாமதம்? Why are you late today? ஏன் நீ எப்பவுமே தாமதமாக வர? Why are you always late? ரொம்ப நேரம் தூங்கிட்டியா? Did you oversleep? போன பாடத்தை மறுபார்வை செய்யலாம். Let's review the last lesson. எங்க போயிருந்த? Where have you been? பஸ்ஸை தவற விட்டுட்டியா? Did you miss your bus? திரும்பவும் நீ தாமதமாக வரக்கூடாது. Don't be late again. அது திரும்பவும் நடக்காம பார்த்துக்கோ. Don't let it happen again. எல்லாரும் கவனிங்க. Everybody pay attention. புத்தகத்தை திறந்து பக்கம் 10க்கு போங்க. Open your books and go to page number 10. உங்கள் பென்சில், அளவுகோல் இதெல்லாம் எடுங்க. Take your pencil and ruler. பக்கம் 5க்கு திருப்புங்க. Turn to page number 5. 5 நிமிடங்களில் இதை நீங்கள் செய்யணும். You have 5 minutes to do this. இல்லைனா you should do this in 5 minutes. இப்படியும் சொல்லலாம். செயல்பாடு எண் 5 பாருங்க. Look at activity number 5. நான் சொன்ன பிறகு திரும்ப சொல்லுங்க. Repeat after me. அடுத்தது யாரு? Who is next? இப்படி செய்யணும், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா?
லைக் திஸ், நாட் லைக் தேட். அதை திரும்ப செய்யுங்க. ரிப்பீட் இட் அகெயின். நான் சொல்கிறத கவனிங்க. லிசன் டு மீ. சொல்கிறது புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? நான் சொல்கிறது புரியுதா? என்ன பின்தொடர்ந்து வரீங்களா? அதாவது ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை புக் சம்மந்தமாக பேசும்போது டு யூ ஃபாலோ மீ அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? திரும்ப சொல்லுங்க. சே இட் அகெயின். என்ன சொன்னீங்க? வாட் டிட் யூ சே? வகுப்புக்கு முன்னாடி வாங்க. கம் டு த ஃப்ரண்ட் ஆஃப் த கிளாஸ். கையை தூக்குங்க. புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப். கையை கீழே போடுங்க. புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். உங்கள் புத்தகங்களை மேலே தூக்கி பிடிங்க. ஹோல்ட் யுவர் புக்ஸ் அப். இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆல் டுகெதர் நவ். கரும்பலகையில் எழுது. ரைட் இட் ஆன் த பிளாக் போர்ட் இல்லைனா போர்டு. இதை வீட்டில் முடிங்க. ஃபினிஷ் ஆஃப் திஸ் அட் ஹோம். அடுத்ததை முயற்சி பண்ணி பாருங்க. குட் யூ ட்ரை த நெக்ஸ்ட் ஒன்? ஸோ இது ஒரு கேள்வியாக நான் போட்டிருக்கேன். அடுத்ததை முயற்சி பண்ணி பாருங்கன்னு ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னீங்கன்னா ட்ரை த நெக்ஸ்ட் ஒன்னு சொல்லலாம். முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா குட் யூ ட்ரை த நெக்ஸ்ட் ஒன். யார் வாசிக்க விரும்புகிறீங்க? ஹூ வுட் லைக் டு ரீட்? எல்லாருக்கும் போர்டு பார்க்க முடியுதா? கேன் யூ ஆல் see the board? இப்போ அடுத்த பயிற்சிக்கு போகலாம். We will go on to the next exercise now. முடிச்சிட்டிங்களா? Have you finished? இப்போ யார் வாசிக்கணும்? Whose turn is it to read? இப்போ எந்த கேள்வியில் இருக்கிறீங்க? Which question are you on now? அதுக்கு இன்னும் யாரு பதில் சொல்லலை? Who hasn't answered it yet? அதை செய்ய உங்களுக்கு 15 நிமிஷங்கள் இருக்கு. You have 15 minutes to do this. உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. Your time is up. ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்க? Why are you sitting idle? அதை அப்படியே விடு. Leave that alone. அவன் சொல்றத கவனி. Listen to what he is telling. ஏதாவது கேள்விகள் இருக்கா? Do you have any questions? நான் உங்களை சில கேள்விகள் கேட்க போறேன். I am going to ask you some questions. யாருக்கு பதில் தெரியும்? Who knows the answer? கையை தூக்குங்க. Raise your hand. புரியலைன்னா கை தூக்குங்க. Raise your hand if you don't understand. ஒரு வாக்கியத்தை உருவாக்குங்க. Make a sentence. சத்தமா சொல்லுங்க. Say it aloud. தயவு செஞ்சு இன்னும் சத்தமா. Louder please. ஏறக்குறைய சரி. Almost right. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி as I said earlier இல்லனா as I mentioned earlier. சுருக்கமா இப்ப சொல்றேன். Let me sum up. நான் உண்மையிலேயே கவரப்பட்டேன் இல்லனா ஈர்க்கப்பட்டேன். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க செஞ்சது உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்குன்னு சொல்லும்போது I am really impressed. உன்னால செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். I knew you could do it. கண்டிப்பா அடுத்த தடவை நீ இன்னும் நல்லா செய்வ. I'm sure you will do better next time. இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணு. Have another try. இது கொஞ்சம் பரவாயில்ல. That's much better. ஸோ முன்பு செஞ்சதை விட இப்போ நல்லா பெட்டராக இருக்கு, பரவாயில்லன்னு சொல்லும்போது இப்படி சொல்லலாம். இன்னும் பயிற்சி செஞ்சீன்னா உன் மதிப்பெண்கள் அதிகமாகும். Your marks will get better if you practice more. சாக்கு போக்கு சொல்றத நிறுத்து. Stop making excuses. நடிக்காத. உன்னால முடியும்னு எனக்கு தெரியும். Don't pretend.
I know you can. நீ நல்லா முன்னேறி இருக்க. You have improved a lot. நீ முன்னேறி இருக்க. இந்த ஒரு ஃப்ரேஸ் பார்த்துக்கோங்க. That's more like it. இதை நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேஷன்லலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் மீனிங் கிடைக்காது. இது ஒரு ஃப்ரேஸாக பயன்படுத்துகிறோங்க. ஸோ தட்ஸ் மோர் லைக் இட் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது, அந்த ஒரு பாசிட்டிவ் சென்ஸ் இது கிடைக்கும். ஸோ நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு இது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணாதீங்க, டிஃப்ரெண்ட் மீனிங் தான் வரும். அவசரம் இல்லைங்க, there is no hurry. ஒரு யூகம் செய், ஒரு கெஸ் பண்ணு, have a guess. அது ஏறக்குறைய அவ்வளோதான், that's almost it. அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, there is no need to rush. நமக்கு நிறைய நேரம் இருக்கு, we have plenty of time. நல்ல முயற்சி, good try. ஆனால் இன்னும் சரியாகலை, but not quite right. அந்த வார்த்தையை நீ இங்கே பயன்படுத்தக்கூடாது, you can't use that word here. பரவாயில்ல விடு, never mind. உடம்பு சரியில்லாமல் இருக்கிறியா, have you been ill? இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கா, are you better now? இப்போ திரும்பி வந்துடுறேன், I'll be back in a moment. நான் இல்லாத போது எழுதிட்டு இருங்க, carry on with the writing while I am away. Carry on with the writing while I am away. இப்போ நாம நிறுத்தலாம், let's stop now. இது முடிப்பதற்கான நேரம், it's time to finish. நமக்கு நேரம் இல்லைங்க, we have run out of time. பெல் அடிச்சிருச்சு, that is the bell. உங்கள் புத்தகங்களை பைக்குள்ளே வைங்க, pack up your books. இல்லைனா உங்கள் புத்தகங்களை உள்ளே வைங்க. உங்கள் டெஸ்க்ஸ் சுத்தமாக இருக்கா, are your desks tidy? டைடிக்கு பதிலாக clean, அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். நாளைக்கு உன்னோட புத்தகத்தை கொண்டு வர மறக்காத, don't forget to bring your book tomorrow. இன்னும் பெல் அடிக்கலை, the bell hasn't gone yet. ஒரு நிமிஷம் இருங்க, hang on a moment. இன்னும் 5 நிமிஷங்கள் இருக்கு, there are 5 minutes to go. நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், one more thing before I go. பெல் அடிக்கிற வரை அமைதியாக இருங்க, sit quietly until the bell goes. அவங்க இடத்துக்கு போங்க, back to your places. அணிவகுத்து நின்று பெல்லுக்காக காத்திருங்க, மணியோசைக்காக. form a queue and wait for the bell. இருக்கிற இடத்திலேயே இருங்க, stay where you are. வீட்டு பாடம் ஞாபகம் இருக்கட்டும், remember your homework. இன்னைக்கு வீட்டு பாடம் உங்களுக்கு இல்லை, there is no homework today. இதை இனி திங்கட்கிழமை நம்ம தொடரலாம், we will continue this next Monday. விடுமுறை நல்லபடியாக இருக்கட்டும் உங்களுக்கு, have a good holiday. விடுமுறையை அனுபவித்து மகிழுங்கள், enjoy your vacation. அணிவகுத்து நில்லுங்கள், get into a queue. get into a queue இல்லைனா line up, இதுவும் நீங்கள் சொல்லலாம். எல்லாரும் வெளியே போங்க, ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு everybody outside. சீக்கிரம், hurry up இல்லைனா make it fast. எல்லாரும் இடத்துல உட்காருங்க, settle down. வாயை மூடுங்க, keep your mouth shut. keep your mouth shut. இதை எப்படி எழுத்து கூட்டுவீங்க, how do you spell it? இதோடைய ஸ்பெல்லிங் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, how do you spell it? ஒரு உதாரணம் சொல்லுங்க, give me an example. நாங்கள் என்ன எழுதணும், what should we write? வேறு வார்த்தைகளில் சொன்னால், in other words. இதை எழுதுங்க,
ரைட் திஸ் டவுன். ஸோ ரைட் திஸ் அப்படின்னு தான் பொதுவாக ஷார்ட்டாக சொல்லுவோம். பட் ப்ராப்பராக சொன்னீங்கன்னா ரைட் திஸ் டவுன். பாட புத்தகத்தை பாருங்கள். லுக் அட் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ். கவனிக்கிறீங்களா? ஆர் யூ லிஸ்னிங்? திருத்தமாக சுத்தமாக எழுதுங்க. ரைட் நீட்லி. ஸ்பெல்லிங் சொல்லிகிட்டே எழுதுங்க. சே த ஸ்பெல்லிங் while ரைட்டிங். எழுத்து கூட்டுங்க. ஸ்பெல் இட். சரியாக உச்சரி. ப்ரனவுன்ஸ் இட் ப்ராப்பர்லி. அதை மனப்பாடம் பண்ணு. மெமரைஸ் இட். யார் சத்தம் போடுறது? ஹூ இஸ் மேக்கிங் த நாய்ஸ்? கரும்பலகையை சுத்தம் செய். க்ளீன் த போர்ட் ஆர் க்ளீன் த பிளாக் போர்ட். இன்னைக்கு மதிய உணவு என்ன? வாட்ஸ் ஃபார் லஞ்ச் டுடே? நாம் இப்போ எந்த பக்கத்தில் இருக்கிறோம்? வாட் பேஜ் ஆர் வி ஆன்? நீ சொல்கிறத என்னால் கேட்க முடியல. ஐ couldn't hear you. நீ சொன்னதை நான் கேட்கல. ஐ didn't hear you. அதை குப்பையில் போடு. put it in the dustbin. கேள்வியாக கேட்டிங்கன்னா have you put it in the dustbin? Thank you viewers. இந்த பார்ட் தொடரும். இன்னும் நிறைய சென்டென்சஸ் இதில் இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிளாஸ் ரூம் இங்கிலீஷ், அதுக்காக தான் போட்டேன். ஸோ தேவைப்படுறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.